பொள்ளாச்சி அருகே பாறைக்குழியில் மூட்டை மூட்டையாக கழிவுகள் கொட்டப்பட்டு இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடவு, காணியாம்பாளையம், வலசுப்பாளையம், வகுத்தம்பாளையம் இது மாதிரி நிறைய சின்ன சின்ன கிராமங்களுக்கு இது மெயின் ரோடு இது வழியாக தான் நாங்கள் போய் ஆகணும். போகிற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு துர்நாற்றம் வீசுது. என்னென்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 50-60 லோடு கேரளா கழிவு, மருத்துவ கழிவு, கோழி கழிவு, அதுக்கு மேலே அட்டை கழிவு எல்லாமே போட்டு எரிச்சிட்ருக்காங்க. அது என்னென்னு பார்க்க வரையில் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக சில விஷயங்கள் நடக்கையில் பார்க்க வர்றப்ப யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளுக்கு நாங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டோம். அங்கே எரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசுது. இப்போ பருவமழை வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி அப்படியே கிணத்துக்குள்ளே வருது. கிணத்து தண்ணியோட குடி தண்ணீரோட நிறம் மாறுது. அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. போராட்டம் பண்ணலான்னு இருக்கோம். அதிகாரிக தக்க நடவடிக்கை எடுத்து இது மாதிரி மேலும் தொடராமல் இருக்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். பொள்ளாச்சி அருகே பாறைக்குழியில் மூட்டை மூட்டையாக கழிவுகள் கொட்டப்பட்டு இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஷபினா. ஷபினா, வணக்கம். விவரங்கள். பொள்ளாச்சி அருகே உள்ள கக்கடவு ஊராட்சிக்குட்பட்ட கோவில்பாளையத்திலிருந்து காணியாளம்பாளையம் கிராமத்திற்கு செல்லும் சாலை ஓரத்தில் பாலன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் ராட்சத அளவில் பயன்படுத்தப்படாத பாறை குழி இருந்தது. கடந்த சில தினங்களாக அந்த குழியில் மூட்டை மூட்டையாக கழிவுப் பொருட்கள் நிரப்பப்பட்டன. இதிலிருந்து அதிக துர்நாற்றம் வீசுவதோடு அப்பகுதியில் ஈக்கள் தொல்லையும் அதிக அளவில் இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று கழிவுகள் கொட்டப்பட்ட பாறை குழியை ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணை கொண்டு தோட்டத்து உரிமையாளர் பாலன் மூட முற்பட்ட போது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். பின்னர் போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அங்கு விரைந்த அதிகாரிகள் மூட்டையில் இருந்த கழிவுகள் மருத்துவ கழிவுகளா, இறைச்சி கழிவுகளா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஷபினா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.